அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு பள்ளிவாசல்களுடைய பொறுப்புகள், அதாவது புகழுக்காக அல்லது பெருமைக்காக, நானும் நிர்வாகத்தில் இருக்க என்பதற்காக வேண்டி, நானும் பதவியில் ஏதாவது இருக்க என்பதற்காக வேண்டி பொறுப்புகள் தங்களுக்கு மத்தியில் பிரித்து கொள்ளப்படுவதை பார்க்கலாம். உண்மையில் பள்ளிவாசல் பொறுப்பை பொறுத்தவரைக்கும் இது புகழுக்குரியதல்ல, பெருமைக்குரியதல்ல, கௌரவத்துக்குரிய கிரீடம் அல்ல. இது ஒரு மிகப்பெரிய அமானிதம். இந்த அமானிதத்தின் மகத்துவத்தை ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்வானாக இருந்தால், இந்த அமானிதத்தினுடைய பரிபூரண தன்மையை ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்வானாக இருந்தால், அவன் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளி நிர்வாகம் என்பது ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியாக இருக்கிறது, இது அமானிதமாக இருக்கிறது, மறுமை வாழ்வை தீர்மானிக்கிற ஒரு மகத்தான ஒரு விஷயமாக இந்த நிர்வாகம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுப்பு சம்பந்தமாக சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அல்லாஹு தஆலா யாருக்கு மாமின் அப்தின் இஸ்தர்ஆஹுல்லாஹு ரஅயத்தன், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுப்பை வழங்கி இருக்க, அவன் ஃபலம் யஹுத்துஹா பினஸீஹத்தின், அந்த பொறுப்பை அவன் சரியான முறையில் நிலைநாட்டி மக்களின் நலனில் கவனம் செலுத்த தவறினாளாக இருந்தால், இல்லா லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னா, அவன் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புகள் குறித்து மிக கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கை செய்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புகள் விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை அறிவிக்கிற அறிவிப்பாளர் மாக்கல் இப்னு யஸார் என்கிற அந்த அறிவிப்பாளர், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது பஸராவினுடைய ஆளுநர் ஆட்சியாளர் உபைதுல்லா பின் ஜியாத் அவரை பார்ப்பதற்காக செல்கிறார். அவர் மௌத்தாகிற நேரம், மரண வேளை, மரணத்துக்காக போராடி கொண்டிருக்கிற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள், யார் மக்களுடைய பொறுப்பை எடுத்து மக்கள் நலனில் கவனம் செலுத்தி அந்த பொறுப்புக்கான தகுதியை, அந்த பொறுப்புக்கான பொறுப்பை நிறைவேற்றவில்லையோ அவர் சுவர்க்கத்தின் வாடையை நுகரமாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை அந்த நேரத்தில் மௌத்தா போகிற பொழுது அறிவிக்கிறார். சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னக்கும் சதஹ்ரிசூன அலல் இமாரா, நீங்கள் பொறுப்புகளுக்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஸதகூனு நதாமத்துன் யௌமல் கியாமா, பதவி இருக்கிறதே, பொறுப்பு இருக்கிறதே, அது மறுமையில் நீங்கள் அதற்காக வேண்டி வருத்தப்படுவீர்கள், கை சேதமாக உங்களுக்கு மாறும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்புகள் குறித்து எச்சரிக்கை செய்த அந்த ஹதீஸை பார்க்கிறோமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்பு விஷயத்தில் நாம் பொறுப்புகளை ஒருபோதும் கேட்டு பெற்றுவிடக் கூடாது. பொறுப்பு விஷயத்தில் ஒருபோதும் நாம் போட்டி போட்டு விடக்கூடாது. இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், தகல்து அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன வ ரஜுலைனி மின் கௌமி, நானும் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த 2 மனிதர்களும் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நாள் போகிறோம். நாங்க மொத்தமாக 3 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட போகிறோம். போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதுல ஒரு மனிதர் ஃபகால அஹதுர் ரஜுலைன் அம்மிர்னா யா ரசூலல்லாஹ், போன 2 பேர்ல ஒரு ஆள் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு பதவி தாருங்கள் யா ரசூலல்லாஹ். வகாலல் ஆகர் மிஸ்லஹு, 2வது ஆளும் அதே மாதிரி கேட்டார், யா ரசூலல்லாஹ் எனக்கும் ஒரு பதவி தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னா நிச்சயமாக நாங்கள் லா நுவல்லி ஹாதா மன் சஅலஹு வலா மன் ஹரஸ அலைஹி, பதவி இருக்கிறதே அந்த பதவியை கேட்கிற யாருக்கும் நாங்கள் கொடுப்பதில்லை, அந்த பதவியை ஆசைப்படுகிற யாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதவி குறித்து, பொறுப்புகள் குறித்து மிக கவனமாக இந்த விஷயத்தை கையாண்டிருப்பதை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்திலே இருப்பார். அபூதர் அல் கிஃபாரி ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டார், குல்து யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமிலுனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு தாருங்கள், ஏதாவது ஒரு பதவியில் என்ன நியமிங்கள் யா ரசூலல்லாஹ், ஏதாவது ஒரு பொறுப்பு தாருங்கள், நானும் ஒரு பொறுப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று நான் சொன்ன உடனே
ஃபலரப பியதிஹி அலா மன்கிபைய, அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தோல் அப்படி அடிச்சு சொன்னார்கள், யா அபாதர், அபூதர்ரே, இன்னக லஈஃபுன், நீங்க பலகீனமான மனிதர். அபூதர்ரே, நீங்க பலகீனமான மனிதர். வைன்னஹா அமானத்துன், பதவி என்பது அமானிதம், பதவி என்பது அமானிதம், பொறுப்பு என்பது அமானிதம். வைன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமத்துன், இந்த பொறுப்பு இருக்கிறதே, இந்த பதவி இருக்கிறதே, இது மறுமையில் இழிவாக வரும், மறுமையில் கைசேதமாக வரும், மறுமையில் இந்த பொறுப்பை எடுத்ததற்காக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் அபூதர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யாருக்கு தெரியுமா அது தகுதி? அந்த பொறுப்பை எடுத்து இல்லாம நகதஹா பிஹக்கிஹா வஅத்தல்லதி அலைஹி ஃபீஹா, அந்த பொறுப்பை எடுத்து திறமையாக, திடகாத்திரமாக, உறுதியாக, சரியாக அந்த பொறுப்புக்கே உரிய மரியாதையை கொடுத்து, அந்த பொறுப்பை கண்ணும் கவனமாக பார்த்து, அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடிய தகுதி இருந்தாலே தவிர மறுமையில் கைசேதம், மறுமையில் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புகள் குறித்து அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால்